அமுதம் 22. உன்னதான் நான் இனி கேட்குறேன். நீ என்னை காதலிச்சதா சஞ்சு சொல்லியிருந்தா அது உண்மையா? இன்றதில் தன் வேலையை ஒரு கணம் நிறுத்தியவள் ஆழ்ந்த மூச்சை எடுத்தபடி, இப்போ அது தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் இரு கரங்களையும் மார்பின் குறுக்கே கோர்த்தபடி. அபய் ஸ்ரீவத்சன் பதில் எதுவும் கொடுக்காமல் அமைதியாக அவளை பார்த்திருக்க, சொல்லுங்க அபய், என் காதல் கதை தெரிஞ்சதும் மானே தேனே கட்டிப்புடி மாம தோல தொட்டுக்கடின்னு பாட்டு பாடி கொஞ்சவா போறீங்க என்றதில் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஹே, என்ன என்ன பேசுற, பாடுற நீ என்றான். நான் என்ன பாடினா உங்களுக்கு என்ன? எப்படியும் நீங்க எதையும் செய்ய போறதில்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு என்னோட காதல் கதை என்று கேட்க அவனிடம் பதில் இல்லை. நயனி தன் வேலையை தொடர மேலும் சில நிமிடங்கள் கடந்த நிலையில், உனக்கு என் மேல கோபம் இல்லையா நயனி என்றான். என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வி என்றாள் புன்னகையோடு. நான் கேட்குறது அபத்தமான கேள்வின்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் நீ என்னை லவ் பண்ணியிருக்க. ஆனால் உன் எதிரிலேயே நான் உன்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேனே, அப்போ நிச்சயமாக உனக்கு அது கஷ்டம் கொடுத்துருக்கும். என் மேலே கோபமும் வந்திருக்கணுமே, அதுதான் கேட்டேன். என்ன திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறை? நயனி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு உன் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. நீ என்னை கட்டாயப்படுத்தினதால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்ச பிறகு உன் மேலே காரணமே இல்லாமல் வெறுப்பை காட்டுற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை என்றிட நயனி முகத்தில் புன்னகை அரும்பியது. சிரிக்காமல் பதில சொல்லு. ஓகே, நீங்கள் ஒன்றும் நான் உங்களை விரும்புகிறது தெரிஞ்ச பிறகு போய் இன்னொரு பொண்ணுக்கிட்ட உங்களோட காதலை சொல்லலையே. இன்ஃபேக்ட் நான் காதலிக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு எனக்கு உங்கள் மேலே கோபம் வரணும்? அதை விட அந்த பொண்ணு சஞ்சுவாக இருக்கிறப்போ அன்னைக்கு நீங்கள் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணின அதிர்ச்சியில் என்னால் எதுவுமே பேச முடியலையே தவிர்த்து கோபமெல்லாம் இல்லை. அப்போது இப்போவும் உனக்கு என் மேலே கோபம் இல்லையா? எதுக்கு என்றால் வற்றாத புன்னகையோடு. நிறைய முறை லஞ்ச் அவுட்டிங்னு உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கோம். அப்போது எங்களை சேர்த்து பார்க்குற உனக்கு எந்த அளவு கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் என் மனசில் சஞ்சு இருக்கிறது தெரிஞ்சோம் ரொம்ப கேஷுவலாக இருக்க. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல நயனி என்றதுமே, அப்படியா என்றவளின் புன்னகை இன்னுமே பெரிதாக விரிந்தது. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. எல்லாம் சஞ்சு செய்யும் மாயம் இல்லையா? கண்டிப்பா இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ நினைக்கிற மாதிரியான்னு எனக்கு தெரியல. பட் இவ்வளோ நாளாக என் சஞ்சு எங்கேன்னு தெரியாமல் இருந்ததில் நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாவே இல்லாமல் போயிருந்த. அடுத்து சஞ்சு இல்லைங்கிற நிதர்சனம் கொடுத்த வழி, அதை கடக்க முடியாமல் தத்தளித்த போதும் நீ என் நினைவில் இல்லை. ஆனால் இப்போது என் சஞ்சுவோட வார்த்தையால் மட்டுமில்லை, ரியாலிட்டிக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்க சொல்லியிருந்த உன் வார்த்தைகள் உன்னை அதிகமாகவே புரிஞ்சிக்க முயற்சி பண்ண சொல்லுது நயனி என்று தன் மனதில் இருந்ததை மறைக்காமல் சொல்ல அவள் முகத்தில் ஆச்சரியம். நிஜமாவே உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அபய். சஞ்சுவுக்கும் உங்கள் நேர்மை ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா என்றால் மீண்டுமான மந்தகாச புன்னகையோடு. எப்படி உன்னால் ஸ்மைல் பண்ண முடியுது எனக்கு புரியல நயனி. ஏன்? நீ மட்டும் இல்லை, நானுமே எதிர்பாராமல் எவ்வளவோ நடந்துடுச்சு. இந்நேரத்துக்கு உன் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா எத்தனை பேச்சு, கத்தல், அழுகை, ஆர்ப்பாட்டம், பஞ்சாயத்துன்னு இருந்திருக்கும். ஆனால் நீ ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்க. எந்த விஷயத்தையும் எமோஷ்னலாக இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுற. அதை விட முக்கியமாக பசங்க நாங்கள்லாம் சுனாமியிலேயே ஸ்விம்மிங் பண்ணுறவங்கன்னு ஃபன்னாக சொல்லுவாங்களே, அப்படி ரொம்ப கூல் ஹெட்டடாக இருக்க. எப்படி உன்னால் முடியுது? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்ல? முதல்ல இதை நீங்கள் எனக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கவா, இல்லை யாரா இவ ஃப்ரெண்டு இல்லைங்கிற கவலை கூட இல்லாமல் பாட்டு பாடி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கான்னு வருத்தத்தோடு அக்யூஸ் பண்ணுறதா எடுத்துக்கவா? சேச்சே, எனக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் ஆழமானதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் 2 வருஷம் சஞ்சுவோட இழப்பை தாங்கிக்கிட்டு என்னோடவும் போராடிக்கிட்டு இருந்திருக்கியே. ரியலி யூ ஆர் சச் அ ஸ்ட்ராங் லேடி. ஐ அட்மையர் யூ. நிச்சயமாக இது காம்ப்ளிமெண்ட் தான், தாராளமாக நம்பலாம். இன்ஃபேக்ட் என்னால் உன்னை போல் இருக்க முடியலையேன்னு லைட்டாக பொறாமையாக கூட இருக்குது. இத்தனைக்கும் தாலி கட்டின பிறகும் சஞ்சு சஞ்சுன்னு சொல்லி உனக்கு எவ்வளவோ மென்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். ஆனாலும் நீ வேற மாதிரி இருக்க நயனி என்றான் உளமாற. உன்னோட பொறுமை, நிதானத்தை பற்றி அடிக்கடி சஞ்சு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். நிஜமாக பிரமிப்பாக இருக்குது
என்றான் அபய் ஸ்ரீவத்சன். போதும் போதும் பாஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வச்சாலாவது ஓரளவு பாடி தாங்கும். ஆனால் இப்படி ஒரே நாளில் ஐஸ் பாரையை தலையில் தூக்கி வச்சா எப்படி என்று நயனி சிரிக்க அபய் முகத்திலும் புன்னகை அரும்பியது. நான் உங்களை விரும்பினா போதுமா அபய்? உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கிறது தப்பு இல்லையே. உங்களை விரும்புகிற நானே உங்கள் விருப்பத்தை புரிஞ்சுக்காம அதுக்கு மதிப்பை கொடுக்காம போனா அப்புறம் நான் உங்களை காதலிச்சதே அர்த்தம் இல்லாமல் போயிடாதா என்றதும் நயனி என்று திகைப்போடு பார்த்தான். நமக்கு பிடிச்சவங்களை நம்மோட தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகையான காதல்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளை விட சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குன்னு தெரிய வரும்போது அது அவங்களுக்கு கிடைக்க செஞ்சு கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்களோட சந்தோஷத்தை ரசிக்கிறதும் காதல் தானே. நீங்கள் முதல் ரகம்னா நான் ரெண்டாவது ரகம். அதுவும் உங்களுக்கு என்னோட விருப்பம் பற்றி தெரியாத போது உங்களை எப்படி நான் கஷ்டப்படுத்த முடியும்? இல்லை கோபப்பட தான் முடியும்? சொல்லுங்க என்றவளின் கேள்வியில் அசந்துதான் போனான் அபய். அதுவும் காதலே பிடிக்காத என் சஞ்சுவுக்கு உங்களை பிடிச்சிருக்கிறப்போ அதில் எப்படி நான் கோபப்பட முடியும்? நீங்கள் எனக்கு கிடைக்கலன்ற வலி ஒரு மூளையில் நிரந்தரமாக இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக என் வாழ்க்கையில் முக்கியமான 2 பேரோட சந்தோஷம் நிச்சயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காம போகுமா என்ன என்று கேட்க, யூ ஆர் அன்பிலீவபிள் நயனி. இப்போ புரியுது என்னோட சஞ்சு ஏன் என்னை உன்னோடு சேர்த்து வைக்க நினச்சிருக்கான்னு என்றான் அகலாத பிரமிப்போடு. ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, டயர்டாக இருக்கும். ஏதாவது வேணுமா இல்லை படுக்கிறீங்களா? அதுதான் ஹாஸ்பிட்டலில் போதுமான ரெஸ்ட் எடுத்துட்டேனே, இப்போ தூக்கம் வரல. பட் உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லலாமே என்றான் சாய்ந்து அமர்ந்தபடி. எதை பற்றி கேட்குறீங்க? உனக்கு என்னை எப்போ இருந்து தெரியும்? எதனால் பிடிக்கும்? இந்த மாதிரி என்ன திடீர்னு? என்னமோ தெரியல, என் ஒய்ஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. தெரிஞ்சுக்கலாமா என்றதில் அவள் ஆச்சரியத்துடன் பார்க்க, இப்படி கேட்கறதால சஞ்சுவை மறந்துட்டேனோ உன்னை காதலிக்கிறதாவோ அர்த்தம் இல்லை. அதோட உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னும் போது எதுக்கு கோபத்தை இழுத்து பிடிக்கணும்? எனக்கும் என் சஞ்சுவோட வார்த்தை ரொம்ப முக்கியம். உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்கா. அவளோட வார்த்தைக்காக தான் இப்போ இதெல்லாமான்னு கேட்டா என்னோட பதில் இல்லை என்றவன், ரொம்ப குழப்பறேனா என்றிட, இல்லை இல்லை, ஐ நோ யூ அபய், ஸோ ப்ளீஸ் கேரி ஆன் என்றாள் நயனி. என்னால் உன்னை காதலிக்க முடியுமான்னு தெரியல. குறைஞ்சபட்சம் உன் காதலையாவது தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அது எதுக்கு? அதுதான் சொன்னேனே, என் ஒய்ஃப் பற்றி தெரிஞ்சுக்க தோணுது. நீ எதிர்பார்க்குற காதலை கொடுக்க முடியலைன்னாலும் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க முயற்சி பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நீ என்கிட்ட என்ன காதலை எதிர்பார்க்குறியான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நானும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் உடையாமல் பார்த்துக்க என்னால் முடிஞ்சதை செய்வேன். ஐ ப்ராமிஸ் யூ. இப்போ சொல்லலாமே என்றதும் ஒரு பெருமூச்சோடு அவன் எதிரில் அமர்ந்தவள், சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியணும் என்றாள். நீ என்னை எங்கே எப்போ முதலாக பார்த்த அதை சொல்லு. எங்கள் ஹாஸ்டல் எதிரில் இருக்கிற ப்ளே கிரவுண்டில் தான் நீங்கள் தினமும் சாயந்தரத்தில் விளையாடுவீங்க. என் ரூம் ஜன்னல் வழியாக உங்களை பார்க்குறத வாடிக்கையாக வச்சுருந்தேன். பட் நான் உங்களை முதலாக பக்கத்தில் பார்த்தது சென்னையில் தான். சென்னையிலையா? எப்போ என்றதும் ஆழ்ந்த மூச்சை எடுத்தவள், உங்களுக்கு எந்த அளவுக்கு என் அம்மாவோட புருஷனை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரையில் அவன் மனுஷனே கிடையாது. என்னோட அப்பா நான் சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது அவரோட முகம் கூட என் நினைவில் இல்லாத போதே இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சொத்தை கட்டி காப்பாற்றுறதுக்காக அந்த ஆளுக்கு என் அம்மாவை கட்டி வச்சார். ஆனால் அந்த ஆளை பற்றி முழுசாக விசாரிக்காமல் அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சது தான் அவர் பண்ணின பெரிய தப்பு. என் அம்மாவுக்கு ரொம்ப காலம் கழித்து தான் அவனோட உண்மையான குணம் தெரிய வந்தது. ஆனால் அப்போ காலம் கடந்து போயிருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் அவன் என்னை தன்னோட சொந்த பொண்ணா ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன சீண்டல்கள்னு தொடங்கின அவனோட அட்டூழியத்தை என் அம்மா சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டதால என்னை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்தே என்னோட சந்தோஷம், அழுகை, கோபம், எதிர்பார்ப்பு எல்லாமே அம்மா கிட்ட மட்டும்தான். ஆனால் ஒரு நாள் என்னை அவங்க ஹாஸ்டலில் போடுறேன்னு சொன்னப்போ முதல்ல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப அடம் பிடிச்சேன்.
அம்மா என்னோட நல்லதுக்காக தான்னு சொல்லி வாரம் தவறாம பார்க்க வருவேன்னு சமாதானம் செஞ்சுதான் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தாங்க. ஆனாலும் என்னால் அவங்களோட பிரிவை தாங்க முடியல. அவ்வளோ சின்ன வயசுலையா, அதுவும் பெண் குழந்தைய சேர்க்க எப்படி உன் அம்மா முன் வந்தாங்க என்றான் அபய் வியப்போடு. தன்னோட குழந்தைக்கு வீட்டை விட ஹாஸ்டல் பாதுகாப்பானதுன்னு என் அம்மாவுக்கு தோன்ற அளவுக்கு தான் அந்த ஆள் என்கிட்ட நடந்திருக்கான்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? நயனி, சின்ன குழந்தைகிட்டயா என்றான் அதிர்வோடு. ஆமா அபய், அவனை மாதிரி ஜந்துக்களுக்கெல்லாம் குழந்தை கிழவின்னு வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே ஒன்று தான். அதுதான் கூடுமான வரை அவன் கண்ணில் நான் படக்கூடாதுங்கிறதுல எங்கள் அம்மா உறுதியாக இருந்தாங்க. முதல்ல அவங்கள பிரிஞ்சு அந்த ஏக்கம் தாங்க முடியாமல் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினேன்னா போக போக புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்டல் வாழ்க்கைக்கு பழகிட்டேன். ஆனாலும் மொத்தமாக அங்கேயே இருந்துட முடியாதே. விசேஷ நாட்கள், விடுமுறை நாட்களுக்கு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அந்த மாதிரி நாட்களில் முடிஞ்ச வர நித்திஷா இல்லை அம்மாவோடு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு நான் வளர வளர அவனோட தொடுகை வித்தியாசமாக தெரியவும் நானே விலகி இருக்க கற்றுக்கிட்டேன். உங்கள் அம்மா ஏன் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க? அவங்க விவாகரத்து வாங்கிட்டு போயிருக்கலாமே. சொல்கிறது சுலபம் அவை, ஆனால் என் அம்மாவால் அப்படி ஈஸியாக செஞ்சிட முடியாது. அவங்க அந்த காலத்து மனுஷி. ஒரு வாழ்க்கை முடிஞ்சு அடுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ இதையும் விட்டுட்டு போனால் சொந்த பந்தம்லாம் என்ன பேசுமோன்னு பயப்படுறவங்க. அதை விட அப்படி போனால் மற்ற 2 குழந்தைங்கள அவங்க கிட்ட கொடுக்க மாட்டான். இதனால் நான், என் தம்பி, தங்கச்சிங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனால் அம்மாவை இழந்து உன் வாழ்க்கை பாதிக்கப்படலாமா நயனி? வெளியிலிருந்து எவ்வளோ கேள்வினாலும் கேட்கலாம் அபய். ஆனால் அந்த சூழலில் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு என்னோட ஹாஸ்டல் வாசம்தான். அதுவே அவங்க என் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்த மிக கடினமான முடிவு. என்ன சொல்கிற? நிச்சயமாக அவங்க வரையில் இது ரொம்பவே கடினமான முடிவு தான். என் அம்மாவுக்கு என் மேலே பாசம் அதிகம். சூழலால் என்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு போன பிறகு என்னை விட அவங்க அதிகமாக அழுதுருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க. ஆனாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு வேறு வழி தெரியலை. அதோட எங்கள் 3 பேருக்காகவும் அவனோட ஏச்சு, பேச்சு, அடி, அட்டூழியத்தை எல்லாம் வருஷ கணக்காக தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஒருத்திய ஹாஸ்டலில் விடுறது எவ்வளோ கொடுமைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி இருக்கேனோ, சாப்பிட்டேனா, தூங்கினேனான்னு தினம் தினம் அவங்க அனுபவித்ததை மற்றவங்களால சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது அபய். நான் லீவுக்கு வந்து போகிற நாட்கள்லாம் கண் கொத்தி பாம்பு மாதிரி என் பக்கத்துலேயே இருப்பாங்க. இல்லையா, நான் பாதுகாப்பாக இருக்கிறத உறுதி செஞ்சுட்டு தான் வெளியில் கிளம்புவாங்க. அப்படி ஒரு முறை 10th படிச்சுட்டு இருந்தேன்னா லீவுக்கு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவன் என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்ததில் பயந்து பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன். ஏன், உன் அம்மா, தம்பி, தங்க எல்லாம் எங்கே போயிருந்தாங்க? அன்னைக்கு நித்திஷாவுக்கு உடம்பு முடியல அபய். அதனால் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. தம்பி எப்போவுமே அம்மாவோடவே ஒட்டிக்கிட்டே இருப்பான். அதனால் அவனும் கிளம்பிட்டான். அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு படிக்கிறது நிறைய இருந்தது. அதனால் என்னால் அவங்களோட போக முடியல. அதோட பகல் நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருக்கிறப்போ என்ன ஆகிடும், எப்படியும் 1 மணி நேரத்தில் வந்துடுவோமேன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கொடூரமான நிகழ்வுகள் ஆரம்பமானது என்றவளுக்கு இன்றுமே அன்றைய நினைவில் உடலில் மெல்லிய நடுக்கம் விரவியது.